ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மனியில் ஒரு 30 ஸ்பீட் லிமிட் ஸ்ட்ரீட்டில் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் கேமராஸ் இருக்கும் அதிகமாக. அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஷீல்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணி ட்ரைவ் பண்ணுங்க. அந்த ஷீல்டு அவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறது 30 ஸ்பீட் லிமிட் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, அது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன ப்ரெஃபரன்ஸ்னு அது முடிஞ்சு போயிடுச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா சீப்ரா கிராசிங், ஆட்கள் நடக்கிற பிளேஸ், அது நமக்கு தெரியறதுக்காக 3 ஷீல்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆரோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல அவங்க க்ராஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ரோட் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரைட்லேருந்தும் லெஃப்ட்லேருந்தும் இன்னொரு ரோடு வருது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு எந்த சிக்னலும் கிடையாது, எந்த ஷீல்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஷீல்டும் சிக்னலும் கிடையாதுன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட்லேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ரைட்லேருந்து வரவங்கள போக விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்.